love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இனி பார்க்க போது என்னன்னா இந்த EBS வால்யூம் எப்படி என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிரிப்ஷனா என்னங்க? இப்போ நீங்க உங்க வீட்டில் வந்து இருக்கீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க. அந்த கெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அதை வந்து டைரெக்டாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அப்போ ஒரு கோட் லாங்குவேஜ், உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ், அந்த மாதிரி தான் ஒன்று வச்சு கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அதோட அடுத்த ஆள் வந்து புரிஞ்சுப்பாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு 10 பேர் கெஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சர்வசாதாரணமாக வந்து சரிடி 10 பேர் வந்துட்டாங்க, சமைச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சமைச்சிட்றா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கின்னு சொல்லிட்டு பார்த்து வீட்டில் க்ரோசரி இருக்காது. அப்போது அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த 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 லேடியோ இல்லை அந்த ஆம்பளையோ வந்து பால் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சைகையால் காமிப்பாங்க. இல்லை அரிசி இல்லை அப்படின்னு சொல்லி சைகையால் காமிப்பாங்க. அப்போ அடுத்த ஆள் வந்து அதை டீக்ரிப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஓ அப்படியா, சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை ஹோட்டலில் போய் வாங்கினா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வருவாங்க. இதான என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். நம்ம போன லெக்சரில் என்ன பார்த்தோம்? EC2 வந்து எப்படி ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? அது எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு EC2 க்ரியேட் பண்ணு, ஸ்னாப்ஷாட்டை போடு, ஸ்னாப்ஷாட்டை காப்பி பண்ணு, அந்த ஸ்னாப்ஷாட்டை இன்னொரு ரீஜனில் காப்பி பண்ணு, அந்த ரீஜனில் AMI பண்ணு, அந்த AMI எடுத்து EC2 இன்ஸ்டன்ஸில் லான்ச் பண்ணு. இதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம். கரெக்டாக? ஸோ ஹேவிங் செட் தட், அதே தான் இங்கே EBSலையும். இதுவும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் லேபு. ஸோ பொறுமையாக இருங்க. இதுவும் நம்ம EC2 லான்ச் பண்ண போகிறோம். இதுவும் நிறைய வாட்டி லான்ச் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வாட்டி லான்ச் பண்ணுவோம், நமக்கு தான் வந்து புதுசாக கற்றுக்குறோம். ஸோ இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ கற்றுக்கலாம். சரியா? ஸோ இதாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, என்கிரிப்ஷனா எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசிக்காக என்கிரிப்ஷனா என்னன்னு சொல்லிட்டு ஹை லெவலில் சொல்லிட்டேன். அமேசான் வந்து என்ன பண்ணும், 2 விதமான என்கிரிப்ஷன் இருக்குது. கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கஸ்டமர் மாஸ்டர் கீ. ஓகே, அதுதான் வந்து when creating a encrypted volume and snapshot. இப்போது ஒரு என்கிரிப்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே என்னங்க நடக்கிறது? அந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ட்ரஸ்ட்டு, அது வந்து என்கிரிப்ட் ஆகிடுச்சு. all the data in flight moving between the instance and the volume வந்து என்கிரிப்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாமே என்கிரிப்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் பண்ணுற அந்த ஸ்னாப்ஷாட்ஸும் அதுவும் என்கிரிப்ட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே. இப்போ வந்து என்கிரிப்ஷனும் சரி டீக்ரிப்ஷனும் சரி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். AWS பார்த்துக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த லேட்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, லேட்டன்சி வந்து எப்போவுமே மினிமலாக இருக்கும். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காப்பிங் ஒரு அன்என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட், உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு அன்என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட்டை நம்ம காப்பி பண்ணி என்கிரிப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு காமிக்கவும் போகிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டுருங்க. ஏற்கனவே என்கிரிப்டான ஸ்னாப்ஷாட் வந்து திரும்பி என்கிரிப்டடு. இந்த காலகட்டத்தில் வந்து முன்னாடி கிடையாது, பட் இப்போ வந்து ரூட் டிவைஸை நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணலாம். அதுவும் நான் காமிக்கிறேன். சரியா? ஸோ இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்னாப்ஷாட்டை க்ரியேட் பண்ணு, ஸ்னாப்ஷாட்டை காப்பி பண்ணுங்கள், அந்த காப்பி பண்ண இன்னொரு ரீஜனில் பண்ணுங்கள், அதை என்கிரிப்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு AMI அமேசான் மெஷின் இமேஜ் லான்ச் பண்ணுங்கள். அந்த மெஷின் இமேஜ் வச்சுட்டு இங்கே EC2 லான்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். இதுதான் EC2 நீங்கள் வந்து பண்ணுறதுக்கும் இது, அண்ட் இதுதான் EBS என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் இதே தான். சரியா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்ட்ஸ் ஆனாக கை வச்சிடலாம். சரியா? இப்போது பாருங்கள், 0 இன்ஸ்டன்ஸு எல்லாமே 000. ஓகேவா? லோட் பேலன்ஸ் எல்லாமே 000. இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே T2 மைக்ரோ, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த கீ பேரை நான் அதே கீ பேர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி குரூப்பை நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் எடுத்துக்கிறேன். இந்த ரூட் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட் டிவைஸை வந்து நீங்கள் எடிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸில் இது கிடையாது. இந்த ரூட் டிவைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது நாட் என்கிரிப்டட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் என்கிரிப்டட் சொல்லிட்டு போடுங்க. KMSஆ இல்லை டிஃபால்ட்டா ஸ்பெசிஃபை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. சரியா? இதை நான் அன்என்கிரிப்ட் ஆக்கிடுறேன், நாட் என்கிரிப்ட் ஆக்கிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு புது வால்யூம் ஆட் பண்ண போகிறேன். அந்த வால்யூமை தான் வந்து அதுவும் நாட் என்கிரிப்டடு. டெலிட் ஆன் டெர்மினேஷன் நான் எஸ்னே போட்டுக்கிறேன். இது மூலமாக தான் இதை தான் நான் வந்து காப்பி பண்ணி, ஓகே, அதன் மூலமாக தான் நான் வந்து என்கிரிப்ட் பண்ணி AMI லான்ச் பண்ணி EC2 லான்ச் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணலாமா? இப்போ இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணியாச்சு. நம்ம நிறைய வாட்டி பார்த்தாச்சு. இது பெண்டிங், இது வந்து கிளியர் ஆகணும். இந்த ஃபில்டரை கிளியர் பண்ணிடுறேன். இது வந்து ஏற்கனவே நான் பண்ண டெர்மினேட் ஆனதெல்லாம். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க.
ஸோ இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது. அது பெண்டிங் ஆன முடிச்சப்புறம் இது வந்து ரன்னிங்கில் பார்ப்போமா நம்ம. இப்போ அது ரன்னிங் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரன்னிங் போது ஜஸ்ட் இதை பாருங்களேன், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது அட்டாச்சு நம்ம பண்ண அந்த இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் இது ரெண்டுமே அட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இது பேசிக்காக அன்என்கிரிப்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் இந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்யூமில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம ரெண்டாவதாக எடுத்த வால்யூம், இந்த வால்யூமை நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் ஸ்னாப்ஷாட் பண்ணுறேன். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். டேக் வந்து ஃபஸ்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஸ்னாப்ஷாட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸ்னாப்ஷாட்டை க்ரியேட் ஆகிடுச்சு இந்த வால்யூமுக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், சரி இது க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு போகிறேன் நான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் காப்பி பண்ணுறேன். இந்த காப்பியில் வந்துட்டு பேசிக்காக டிஸ்கிரிப்ஷன், இந்த ரீஜனு இங்கே நான் என்கிரிப்ட் பண்ண சொல்கிறேன். இது டிஃபால்ட்டான என்கிரிப்ஷன் சொல்கிறேன். இந்த இதெல்லாம் இருக்குது டிஃபால்ட்டாக, இல்லை கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு இல்லை டிஃபால்ட்டுக்கு நான் டிஃபால்ட்டாக பண்ண சொல்கிறேன். இப்போது காப்பி த ஸ்னாப்ஷாட் சொல்கிறேன். இதுவாகிடுச்சு. சரியா? இப்போ இது பெண்டிங்கில் இருக்குது. இது இப்போ வரும், இது வந்தோன்னே பார்ப்போம் இருங்க. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த காப்பீடு ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னா இது நாட் என்கிரிப்டட், இது என்கிரிப்டட். கரெக்டாக? இதை நம்ம பண்ணோம். இப்போது இதை வச்சுக்கிட்டு ஆக்ஷன், நீங்கள் கிரியேட் அன் இமேஜ் ஃப்ரம் த ஸ்னாப்ஷாட். நான் என்ன சொல்கிறேன், என்கிரிப்டட் இமேஜ் அப்படி சொல்கிறேன். என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்கிறேன். மிச்சம் எல்லாமே சேம். இப்போ கிரியேட் அன் இமேஜ் போடுறேன். இப்போ இந்த இமேஜும் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இமேஜும் அவைலபிள். இப்போ இந்த இமேஜ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், லான்ச் AMI இன்ஸ்டன்ஸ் போடுறேன். இந்த லான்ச் AMI இன்ஸ்டன்ஸில் மிச்சம் எல்லாமே சேமு. இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இந்த கீ பேர், அதுக்கப்புறம் வந்து இந்த சேம் செக்யூரிட்டி குரூப்பு, இது எல்லாமே சேமு. இப்போ நான் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டன்ஸும் லான்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன் நான். இது இன்னும் பெண்டிங்கில் இருக்க, பட் இது ரன் ஆகணும். இது ரன் ஆகணும் பார்ப்போமா. இப்போ 2 தான் இருக்குது. ஏன்னா 2 நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் நான். இப்போ 2 தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இது ரன் ஆகணும். இது ரன் ஆனால் தான் அடுத்தது காமிக்க முடியும். பிகாஸ் உங்கள்கிட்ட என்ன காமிக்க வரேன்னா, இது எப்படி என்கிரிப்ட் ஆகிருக்கு, போனது எப்படி என்கிரிப்ட் ஆகலை, அதுதான் நான் காமிக்க வரேன். ஓகே இப்போ இது ரன்னிங். இது என்கிரிப்டட் இமேஜ், இந்த ஸ்டோரேஜ், இந்த அட்டாச்மெண்ட்டு பாருங்கள். இது என்கிரிப்டட் இன்ஸ்டன்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜு, இதை பார்த்தீங்கன்னா நாட் என்கிரிப்டட். ஸோ இதாங்க நம்ம பார்த்தோம். நம்ம இப்போது இது எல்லாத்தையும் முடிக்கணும்னு உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ஏற்கனவே இதை பார்த்தது தான். இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா. அந்த AMIs இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த AMIயை டீரெஜிஸ்டர் பண்ணுங்க. டன். ஸ்னாப்ஷாட்டை delete பண்ணிக்கோங்க. டன். கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தது நேராக இன்ஸ்டன்ஸுக்கு போங்க. இந்த இன்ஸ்டன்ஸில் இந்த 2 இன்ஸ்டன்ஸும் டெர்மினேட் பண்ணுங்கள்.
ஷட்டிங் டவுன். இதுக்கப்புறம் அதை க்ரியேட் பண்ண வால்யூமுக்கு போயிட்டு அதையும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இந்த டெர்மினேட்டர்னு சொல்லிட்டு டோட்டலாக வரணும். அப்படி அதை வராட்டி யூ ஹாவ் டு வெயிட் மாதிரி, அந்த பெண்டிங் இது மாதிரி. சரிங்களா? அந்த டெர்மினேட்டர்னு சொல்லிட்டு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்று டெர்மினேட் ஆகிடுச்சு, இன்னொன்று ஷட்டிங் டவுனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும், பண்ணாச்சுன்னா வந்துடும். இது எல்லாமே நீங்கள் delete பண்ணிடலாம், இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா தான். சரி, இட் சேஸ் டெர்மினேட்டட். இந்த டெர்மினேட் சொல்லிடுது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த வால்யூமுக்கு போகிறேன். இந்த வால்யூமுக்கு போனால் வச்சுக்கோங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வால்யூம் எடுத்துகிட்டு இந்த ஆக்ஷன்ஸில் வந்து டிட்டாச் வால்யூம் போடுறேன். டிட்டாச் பண்ணி பார்ப்போம். அது ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் அங்கே ஏற்கனவே வந்து டெர்மினேட் ஆனதுனால தான் வந்து ஐ திங்க் ஸோ. சரியா? அது ஏற்கனவே நம்ம வந்து இது பண்ணதுனால தான் நீங்கள் வால்யூமை டிட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து delete, ஏன்னா பாருங்கள் இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் தான் டெர்மினேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்கள், டெர்மினேட் ஆகிடுச்சு, அதனால தான் அது ஒட்டிக்கிட்டு இருந்தது. இப்போது இந்த டேஷ்போர்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேஷ்போர்டை நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 4 இன்ஸ்டன்சஸ் ரன்னு சொல்லிட்டு வருது. 4 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, ஆனால் 4மே டெர்மினேட்டட் தானே. பட் 4 இன்ஸ்டன்சஸ் இருக்குது, பட் எல்லாமே டெர்மினேட்டட். ஓகே, இன்னும் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான், ஜஸ்ட் டெர்மினேட் தான். ஓகே, டெர்மினேட் தான் பண்ண முடியும். வேறு என்ன இருக்குது, ஸ்டாப்பு கீப் அதெல்லாம் ரிமூவ். ஸோ இது எல்லாமே இது அவ்வளோதான் இங்கே. சரியா? ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஷ்போர்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 இன்ஸ்டன்சஸ், ஒரு வால்யூமும் ரன் ஆகல, ஒரு இதுவும் கிடையாது, ஒரே ஒரு கீ பேர், இந்த மாதிரிலாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்படி தான் டிலீட்டும் பண்ணுவீங்க, இப்படி தான் ரெஜிஸ்டரும் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஸ்லைடுக்கு வரலாம். நம்ம என்ன படித்தோம்னா, the data address is encrypted inside the volume. எல்லா டேட்டாவும் அந்த வால்யூம்குள்ளே என்கிரிப்டட் தான். எல்லா ஸ்னாப்ஷாட்டும் என்கிரிப்ட், அதையும் பார்த்தோம். இந்த வால்யூம் கிரியேட் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் கூட இது பண்ணோம், இட்ஸ் என்கிரிப்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு அன்என்கிரிப்டட் ஸ்னாப்ஷாட்டை பண்ணுறோம், அதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணுறோம். என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருக்கும். அதை நீங்கள் ஏஎம்ஐயாக பண்ணுறீங்க. அந்த ஏஎம்ஐ அமேசான் மெஷின் இமேஜை வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறீங்க. இவ்வளோதான் நண்பர்களே. இது 2வது வாட்டி பார்த்தாச்சு, உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். கை வச்சு பாருங்கள், அதுதான் உண்மை. ஓகே, ஏதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.